ஓம் சிவாய நமக. இன்றைய கலியுகத்தில் மாநிலர்களுக்குள் உயர்வு தாழ்வு பார்த்தல், பிரிவினை போராட்டங்கள், மத கொள்கை வகுப்புவாத கலவரங்கள் எங்கும் விரிந்து கிடக்கிறது. புதுமையல்ல பழமையை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அன்றே சூராசுரர்கள் வகுப்புவாதத்தை துவக்கிவிட்டார்கள். சூரசை எனும் மாயையின் மக்களான சிங்கமுகன், தாரமுகன், சூரபதுமன் ஆகிய ஆண் மக்களும் அசமுசி எனும் ஒரு பெண்மகளும் என் தந்தை சிவபெருமானை கோரி 1008 அண்டங்களையும் அடக்கியாலும் வரத்தினை பெற்று பக்தர்களை இம்சித்து பாதகத்தின் பிறப்பிடமாய் பவனி வந்தார்கள். விமலகனும் தனக்கு நிகரில்லை என்று கர்வித்த அன்னவர்களை அடக்க என் தந்தையின் திருமுகங்களான தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், மேலும் யாரும் அறியாத அதோர்முகம், மனோன்மணியம் என்ற திருமுகங்களின் வழியாக 6 தீப்பொறிகள் சிதறிவில அதை கங்கை தாங்கி சென்று கையிலையில் உள்ள நாணல் புல் நிறைந்த சரவண பொய்கையில் இட அங்கு யாம் 6 குழந்தைகளாக அவதரித்தோம். 6 குழந்தைகளாக அவதரித்த எம்மை கார்த்திகை பெண்களால் பாலூட்டி தாளாட்டி சீலாட்டி வளர்த்து வருங்கால் அங்கே வந்த அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் கந்தன் என்று திருநாமம் பெற்று சிறு வயதிலேயே பல திருவிளையாடல்கள் புரிந்து என் தந்தை அகிழ்படி பகைவர்களை சங்கரித்து இந்திரனால் மயிலை வாகனமாகவும் அக்னி தேவனால் சேவற்கொடியாக பெற்று தெய்வ யானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து திருமணம் முடித்து இச்சாசக்தியான வள்ளியை மனமுறிய இத்திருத்தணிகையில் தங்கினோம். வீணாகானம் கேட்கிறது, நாரத முடி வருகிறார் போல் தெரிகிறது. கவனிப்போம்.
எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கண்டனே உனை மறவே நீ கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கண்டனே உனை மறவே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அருமறை தேடிடும் கருணையின் கடலே அருமறை தேடிடும் கருணையின் கடலே கற்பனையில் வாழும் கட்டிலை என்றாலும் நன்றே உனை மறவே நிற்பதும் நடப்பதும் நீ செயலாளே நடப்பதும் நீ செயலாளே நினைப்பதும் நிகழ்வதும் உன்னருளாளே நிகழ்வதும் உன்னருளாளே கற்பதெல்லாம் உங்கள் கடிமொழியாளே கற்பதெல்லாம் உங்கள் கனிமொழியாலே காண்பதெல்லாம் உங்கள் கண்விழியாலே காண்பதெல்லாம் உங்கள் கண்விழியாலே காண்பதெல்லாம் உங்கள் கண்விழியாலே கற்பனை என்றாலும் கட்டிலை என்றாலும் கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே தித்திக்கும் தேனவனே வருக வருக கழக பெரியரே வருக. தங்கள் வருகையை வைத்து தாங்களை வரவேற்கின்ற வாருங்கள் நாரதமுடியே. கானப்பிரியரே எம்பெருமானே தாகங்களுக்கு ஒருத்த பாணியில் மிக அழகாக வரவேற்றீர்கள். மிக்க நன்றி. குரு வழக்கம் போல இந்த எனது யாத்திரை மத்தியிலே உன்னை பாடாத நாடெல்லாம் பிறவா நாடேங்கிற மாதிரி இந்த இடத்திலே உன்னை சந்திக்க நான் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா முருகா? வழக்கம் போல இன்று எனது யாத்திரை மத்தியிலே மும்மூர்த்திகளை எல்லாம் முறையே சென்று வணங்கி அவர்களின் நல்லாட்சிகளை பெற்று பூலகத்திலே வேலிமலை சாரலில் உங்களுக்காக அற்புதமான ஒரு இளமையான புதுமையான புதிரான ஒரு சிறப்பான ஒரு கனி ஒன்றை கண்டேன். அப்பேற்பட்ட கனி என்னன்னு அதை சொல்றேன் கேளுங்க. அதன் பாணி என்னன்னு மாங்கனிக்கும் தேன்கடலே வங்கனிக்கும் மேலனிக்கும் போகனியை கண்டு மனம் பொறித்தேன் முருகா 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 மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா நிலவும் மலரும் பாடு என் நினைவு
சொல்லும் பூங்கவிதை கண்ணம் சிந்தும் தேனமுதை கண்ணும் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை உன்மடியில் நான் உறங்க கண்கள் ரெண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வா இப்பேற்பட்ட கனியை கண்டேன் முருகா சென்று அரவணைத்து வர வேண்டும் தாங்கள் சரியில் நாரதன் முடியே தங்கள் வருகையால் கழுகாச்சலமை பெருமை அடைகிறது. தங்களை முறைப்படி வரவேற்று கனியின் சிறப்பை அறிந்து கொள்கிறேன். வீணகான பிரியரே வாழுத்தவ வீணகான பிரியரே வீணாகான பிரியரே வாரும் தவ வீணாகான பிரியரே நிலுக சஞ்சாரியே தேவதூவதாரியே நிலுக சஞ்சாரியே தேவதூவதாரியே அண்ணன் வைத்தெடுத்தை மதிக்கும் மதியோசியே அண்ணன் வைத்தெடுத்தை மதிக்கும் மதியோசியே வீணாகான பிரியரே வாரும் தவ வீணகான பிரியரே நீங்கெல்லாம் சென்றீரோ நேராக ஏது கண்டீர் நீங்கெல்லாம் சென்றீரோ நேராக ஏது கண்டீர் நினைக்கும் கணத்தில் எனக்கு உரைக்கும் நினைக்கும் கணத்தில் எனக்கு உரைக்கும் வீணாகான பிரியரே வாழும் தவ வீணகான பிரியரே கழகத்தின் வடிவில் உலக நலனை காக்கும் உத்தமரே யாழ் வித்தகரே வருக வருக. தங்கள் வருகையால் ஏதோ மங்களகரமான செய்தி அறிவது போல் மனமகிழ்கிறேன். அங்கனம் இருப்பின் எங்கனம் உரைப்பேன். அதுதான் பூலகத்தில் வேலி மனுஷன் உங்களுக்கு ஒரு கனியை பார்த்து வந்தேன்னு சொன்னேன் இல்லையா கனி சிறப்பான கனியா? ஏற்கனவே ஒரு கனை கொண்டு வந்தீர். அக்கனி கிடைக்காததால் ஆண்டி கோலமிட்டு பழனி மலையில் நின்றேன். இப்பொழுது கனி கண்டு வந்ததாக கூறுகிறீர்கள். இந்த கனியினால் வேறு எந்த மலைக்கு செல்வது என்றுதான் யோசிக்கிறேன். அது என்ன சிலாகியம்னு கேளுங்க நான் சொல்றேன் சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே வாக்கத்தில் சொன்ன கனிகளை குற்றவாளியே முடியே 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 சாக்கியம் என்ன முனியே அந்த கனியில் சாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முனியே அந்த கனியில் சாக்கியம் என்ன முனியே 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 நோக்குமழுதகை புலங்களுக்கெல்லாம் துயரமு கலிகை 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 உண்பன தின்பன கொறிப்பன நக்குவன வருகுவன என பஞ்ச சுவைகளுக்கு மேலாக கண்காது நாசி வாய் மனம் என்ற ஐம்புலன்களுக்கும் சுவை தரும் கனி என்றால் அக்கனியை எந்நேரம் பட்சிகள் கண்டால் எந்நேரம் அதை பற்றி பட்சிகள் கண்டால் எந்நேரம் அதை பற்றி பட்சிச்சிடாதோ சொல்வேன் பட்டிகள் கண்டாய் மருந்துடுமாயை பட்டு சிட்டு நாகவகை பறவைகள் எட்டி கனியை கூட தட்டி எட்டி பறித்திடும். அப்படி இருக்க பறவைகள் கனியை கண்டால் பறந்தோடுகிறது என்றால் பயங்கரமான சொருவமான கனியா அல்லது பழுதுபட்ட கனியா? இல்ல ரொம்ப உயரத்தில் இருக்குங்க உயரத்தில் உள்ளது. எட்டாத உயரத்தில் எட்டாத கொம்பில் இருக்கும் கனிகள். எட்டாத கொம்பில் இருக்கும் கனிகள் எப்படி எப்படி
மொழிகள் இருப்பதால் பேசும் கோவாயிரத்து மொழியே மொழியே நீ அந்த மாணிக்க வாழும் இந்த ஏழைக்கு என்னாலும் தூரம் மேடைக்கு ராஜாவும் தேசங்கள் போட்டால் ஏழைக்கு பல்லாக்கு பாவிகளுக்கு உன்னை ஏதோ தேடும் பச்சைகள் கண்டாய் தகுந்த மகையா தாமுடனே செல்வி நாரதரேம் மாதவல் தந்தே யாதுரை மீரே இதழுகாரி நாரதரே நாரதரேம் மாதவல் தந்தே யாதுரை மீரே மாதவன் நாமும் போதுவே கேளும் பேரதுவே வள்ளி நாயகி என்பார் முருகா தந்தை தாயாரோ மாதவன் நாமும் நம்பியாம் நந்தை நங்கை மோகினியாய் நம்பியாம் தந்தை நங்கை மோகினியாய் நாடுயுறவனே நலமுடன் கண்டே முருகா 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 அறிவே நாரதரே 5 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது வள்ளியை உன்னை மணந்து கொள்கிறேன் என்று வரம் கொடுத்தேன். இப்பொழுது என்னை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறாள். நான் இப்பொழுதே சென்று கனிமணம் புரிந்து திருக்காட்சி தருகிறேன். நல்ல தமிழ் கடவுள் முருகன் கடிகாலத்தில் உள்ள பாட்டை பூரா கனிவுடைய அந்த தோரணைய சரியா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்க நல்லா வரணும். ஆண்டவனை வேண்டுகிறேன். தாங்கள் கருமாறிகள் உடனே சென்று வள்ளியோடு வாதுகுல புரிந்து கடிமணம் புரிந்து திருமண காட்சி தர வேண்டும். வேலவா, தாங்கள் கூறியபடி ஒரு வேடனாக உருமாறி சென்று திருமணம் புரிந்து திருக்காட்சி தருகிறேன். அவசியம் திருமணத்திற்கு வாருங்கள். திருமணத்திற்கு வரும் பொழுது மணமக்களுக்கு என்ன கொண்டு வருவீர்? மணமக்களுக்கு என்ன கொண்டு வரணும்? பிஸ்கட் வாங்கிட்டு வாங்கிட்டு வர முடியும், இல்ல கோவாட்டர் வாங்கிட்டு வாங்கிட்டு வரா? பூமாலையோடு பாமாலை பாடி வருகிறேன் வேலவா. பூமாலை பாடி பாமாலை கொண்டு வரும் தங்களுக்கு அழியாத புகழ்மாலை என்றும் நிலைத்திருக்கட்டும். அது போதும் முருகா. நான் வருத்தமா நீங்கள் பாடி வருகிறீர்களா? சரி, நிகழ்ச்சியில் ஒரு சி ஐயப்பனின் சபரிமலை சாஸ்தாவின் பாடல். சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை, வரணும் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை, அருளை
ஹரிஹரசுதன் ஐயப்பனை
உட்கார்றா முத. நீ போன வாரம் பேசாங்க, நீ அப்படா ஆயிப்பிட்டு இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். அப்படி இல்லைன்னு நீ என்ன பண்ணுவ? வந்ததுல இருந்து நேரம் சரியில்லை, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற. பாத்துக்கோ, நான் சொல்ல முடியும். நானும் போனா போதுன்னு பேசக்கூடாதுன்னு வாய் அடக்கமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளையாச்சுன்னு ஆம்பளை பையன் மாதிரி இருக்கணும்னு நினைக்காத, சரியா? ஒழுக்கமா இருக்கு இருக்கட்டும். காலகாலத்துல எனக்கு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஆசையில என்ன ஒரு காரணம் நானும் 100 ரூபா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும். அம்மா போட்டு அடிச்சுட்டு இருக்கல, அப்புறம் என்ன? வீட்லயும் பண்ணி இங்கேயும் நீ எங்க பாக்குற? ஒரு வயசு பிள்ளை இருக்குன்ற கொஞ்ச நாச்சும் உனக்கு அக்கறை இருக்கா? இல்லையடா உனக்கு இல்லையே சொல்ல வந்தேன். நீ இருக்கேன்னா பண்ணீங்க என்ன யாருக்கு சொல்ற? நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்ல. அப்படின்னா நீ பார்த்து நீ கல்யாணம் முடிச்சிருக்கணும். கொஞ்ச நேரத்துல உனக்கு பொறுப்பு நினைச்சிருந்தா ஒரு வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கே, சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா இந்நேரம் நீ பார்க்க ஆரம்பிச்ச. அதை விட்டுவிட்டு நீ 2வது பிள்ளைக்கு அஸ்தி வர போட்டுருக்கு. என்னது 2வது பிள்ளைக்கு நீ அஸ்தி வர போட்டுருக்கு? எனக்கு என்ன நீ மாப்பிள்ளை பாக்குற? நீ இத போய் இப்படி ஊர்ல சொல்லு, விளக்கு மாட்ட அடிக்கிட்டு. உண்மையதான் சொல்றேன், சத்தியமா சொல்லு. நீ 2வது பிள்ளைக்கு அஸ்தி வர போடல சொல்லி எனக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா இவன் 2வது பிள்ளைக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதனால இவனை நம்புறதா பிரச்சனை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு, நல்ல அறிவிப்பா சொல்லுமா. எங்க அப்பட மணி அறிவிப்பு மட்டும் சொல்லணும், அறிவிப்பு. ஆனா எங்க அப்பா மணி இந்த உலகத்தை யாரையுமே பார்த்திருக்க முடியாது. இருக்குதுலயே இந்த உலகத்திலேயே பாசம் அப்படி ஒரு பாசம் கேடு கட்ட நாய் இருக்கிறதே. மொல்லாமாரி பையன் உண்ணானவர், மொல்லாமாரி பையன் யாருன்னா இவன் தான். உண்ணானவர் முடிச்சு யாருன்னா இவன் தான். எல்லா சட்டையும் செய்யறதுக்குள்ள அப்படிலாம் ஒரு பெருமையா பேசிக்கிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சும் பேசாம அன்னைக்கு படத்துக்கு கூட போயிருந்துருப்பேன். என்னை பெற்றதுக்கு நீ காய்ட்டு மருந்த வாங்கி குடிச்சிருக்கோம். எதுக்கு பெத்தேன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியுது. நீ வருத்தப்பட்டு எங்க பாட்டி பாட்டி இதை கட் பண்ணி விட்டுட்டேன், வீட்டுக்கு தெரிஞ்ச சோத்துல வந்துருவான். நீ பெக்கவன் பெறாளாட்னா நான் உனக்கு மகதான். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இப்ப நான் பொறுப்பா மாப்பிள்ளை பார்த்தா கேவலமா இருக்கு நீ சொல்ல வரேன். சரி, எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்க போறேன்? மைக் செட் கார அப்புறம் எதுக்கு நான் வச்சிருக்கேன்? ஏய், அவருக்கு சேர்த்து அவர் மைக் செட்டை போட்டு பிடிச்சிருக்கேன். ஓகே தானே. அப்ப காலையில கல்யாணம், மைக் செட் அப்படியே போடு. முதல்ல வீடியோ பாட்டியை வந்து வீடியோ எடுக்க சொல்லுவான். அவரும் ஏதோ மைக் செட் போட்டு புடிச்சிட்டு இருக்காங்க. உன்னை நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை எல்லாம் பேசாம கடமாட்டில் ஓட்டி விட்டு இருக்கேன். மகமாரியா பேசுறோம்ல, உனக்கு தெரியாதா? என்னது பேசி தப்பிச்சேன்னு பார்க்காத. எப்பேற்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும் தெரியுமா? எப்படி? ஒரு நல்ல உனக்கு ஏத்தாப்புல சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல நல்லா கை நிறைய நல்ல சம்பளம் வாங்கும். எது? நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கும். அப்ப சில்லறை அதுதான். ஆள் பார்க்க ஏதோ அரவிந்த் சாமி மாதிரி இல்லாட்டா கொஞ்சம் அஜித் குமார் மாதிரி நல்ல. இப்பதான் தெரியுது நீ கேக்குறது. நல்லா கை நிறைய காசு வேணும். அப்ப கோயில்ல இதுக்குதான் போகணும்மா. அழகு கோயில்ல பிச்சை எடுக்கிறவனு தாமா கூட்டியா எது கை நிறைய வேலை பார்க்கணும் சொன்னேன். எது நல்ல வேலையா பார்க்கணும். வேலை பார்க்கறதுக்கு தான் அவனை கூப்பிடுறேன். நல்ல மாசம் நிறைய சம்பளம் வாங்கினா எப்படி ஒரு 50,000 ஒரு 30,000 40,000 இப்படிதான் சம்பளம் வாங்கும். எது 50,000 குறைஞ்சது வாங்கும். அட நான் வயர்மேன் பாக்குறேன், எனக்கே 50,000 கொடுக்க மாட்டாங்க. உனக்கு எப்படிமா 50,000 கொடுப்பாங்க? நீயே எங்க அப்பா நீயே 50,000 வாங்கினா அப்ப உன் மாப்பிள்ளை எவ்வளவு வாங்கணும்? ஆமா, அப்படி சொல்லு. 50,000 வாங்குறேன்னு வீட்டுல எங்கடா மிச்ச காசு எங்கன்னு கேட்கட்டும். இதுல நோட்டிக் பண்ணிக்க சித்தி.
காசு அப்பெல்லாம் சின்ன வீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையே சொல்றேன். அதான் எங்க அப்பா ஒரு நல்லவர் தான். ஆனா கொஞ்சம் பிசினா இருக்கிறப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதான் நீங்க ஒன்றும் கண்டுக்காதீங்க. என்ன கொஞ்சம் நல்ல பிள்ளை சொல்ல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். இல்ல என் மகன் நல்ல பிள்ளைதான். என்ன ஒவ்வொரு நேரத்துல கொஞ்சம் புத்தி சுவாதம் இல்லாத நான் புத்தி சுவாதம் இல்லாம திருந்திட்டு இருக்கே என்னை கூட்டிட்டு திருந்து. உனக்கு என்னப்பா பிரச்சனை? அவர் பொண்ணு பிரச்சனை தானே. ஆனா அவன் புரிச்சே வெட்டி போடுவானியா. சும்மா இருக்கையா அவன் காலையில சங்கத்தை பூரா சுத்திக்கிட்டு தெரியா. நான் டீல் பண்ணிக்கிறேன். இங்க பேசாத. உனக்கு என்ன கல்யாணம் பார்க்கணும், பொண்ணு கொடுக்கணுமா? அண்ணனுக்கு பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் நீ கட்டியா பிடிப்பியா? என் அண்ணன் சாப்பிட்டதான் சாப்பிடுவியா? அண்ணன் தூங்குனதுல நீ தூங்குவியா? அப்படி ஒரு ஒற்றுமை. இருமா நான் புரியுற மாதிரி சொல்றேன். மகளே காலி கட்டதுக்கு அப்புறம் நீ போய் பிரிட்டியா அப்பலாம் இல்ல பிரிட்டியா அவங்களுக்கு புரியுறது மாதிரி நான் சொல்றேன். இங்க பாரு, தயவு செய்து நான் சொல்றேன் கேளு. இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண பேக்கு தூக்கியே சாகணும் வருஷம் பூரா. சொல்லலாம். ஒரு நல்ல பிள்ளையா பார்க்க சொல்றான். நல்ல பிள்ளையா சொல்லுவாரு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அப்படியே தப்பிச்சிடலாம். நீ மட்டும் கனவு பார்க்காத. என்ன அப்படி சொல்ற? என்னம்மா உன்னை எப்படி வளவலன்னு வளர்த்துருக்கேன். என்னை வளர்த்து என்ன பிரயோஜனம்? என்ன ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏமா இன்னைக்காச்சும் ஒரு ஆசை போசம் ஒண்ணு வாங்கி கொடுத்துருப்பியா? என்னது? என்ன வேணும்? வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. என்ன வேணும்? அம்மா அல்வா மட்டும் வாங்கி கொடுக்குற. சரி எனக்கு ஒரு பேனா வாங்கி கொடுத்துருப்பியா? உனக்கா? ஆமா. எப்படி வாங்கி கொடுத்த? அந்த ஆளை தூக்கு சொல்லுங்க. அந்த கூடைய மரத்தை வச்சு கொல்லுன்றேன். வாங்கி கொடுத்துருப்பியா? என்னப்பா நான் சொல்றேன் கேளு. என்ன? இனிமேல் உங்களோட இருக்க முடியாது. என்னப்பா அப்படி சொல்ற? சத்தியமா சொல்றேன். என்ன? நீயும் எங்க அம்மாவும் பண்ற கூத்து தாங்க முடியல. ஏன்? காலப்புற கடைசியில நீ இன்னொரு சொல்லக்கூடாது. அது ஏன் வாய் நான் சொல்லவே மாட்டேன். நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு அப்படா போயிட்டேன். ஏன்? என் தம்பி பாப்பாக்கு நீ ரெடி பண்றேன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ளேயே நீ கரையை சேர்த்துடுற. வேற ஒண்ணும் இல்ல. சத்தியமா எல்லாத்துக்கும் தெரியும். நைட்டு ஆல்ரவுண்ட் வாசிக்கிறேன், காலையில வயர் பெயின் வேலை ஈபிக்கு போயிருவேன். நீ இதெல்லாம் பொய்யா? அது எப்படி பொய்யாகும்? சரி நீ சொல்ற. எல்லாத்துக்கும் நாடகம் பாக்குறேன், எல்லாத்துக்கும் தெரியும். நாடகம் ஆடிட்டே இருக்க வயர்மேன் வேலை புடிச்சிட்டு வீட்டுக்கு வராமையே போயிடுறியா? அதனாலதான்டா சண்டை. காலையில வீட்டுக்கு நீ என்ன பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நீ ஏன் வெளியே விட நீ நல்ல பிள்ளைய நாடகம் பண்ணுங்க. ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிற லூட்டி எனக்கு தான் தெரியும். என்ன? நான் இப்ப சொன்ன மாதிரி மட்டும் நீ மாப்பிள்ளைய பாக்கலன்னா இந்த ஜென்மத்துல என்னை கல்யாணம் கொடுக்க மாட்டேன். நீ ஒண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் முடிச்சு. சரி. இல்ல நான் பாக்குற மாப்பிள்ளைய வாய முடிட்டு பேசாடி மண்டைய ஆட்டிட்டு எங்க இருந்தாலும் நான் எல்லாம் வாழ் மகளே அப்படி சொல்லிட்டு பேசாடி இருக்கு. அப்ப நீ லவ் பண்ற? லவ் பண்ணு. என்ன பார்த்து? உன்னைய பார்த்துட்டே சொல்றேன். ஒரு அடிமையை பார்த்துட்டே சொல்லுங்க. காலத்துக்கு தந்தாப்புல எனக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமசாலி. நான் என்ன சொன்னாலும் எதிர்த்தே பேச மாட்டான். யாரு? அவன் லவ் பண்ற வேணாப்பா. அவன் வீட்டு மருமகள் பிள்ளை அப்படி பேசாத. ஒரு என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அது வீட்டு பேர ஓடிட்டு இருக்கு. இப்படி ஒரு லூஸ் முண்டைய நான் பெத்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். இப்படி ஒரு அப்பனை நான் பெத்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கேன். என்னமா சொல்ற? ஆமா அப்படிதான் சொல்றேன். யாரு இல்லைன்னா பேசாம மிருதக்காரனை கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ எனக்கு கொழுந்தனாரு. ஐயோ இந்த வந்துட்டே பாரு. பேசியே நீ மாப்பிள்ளை பாக்குறோம்னு தெரியல. நான் என்ன பண்ண போறேன்? நான் போய் நானே தேடி பாத்துக்கிறேன். நான் சொல்றது கேளு. என்னதான் சொல்ல? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. இப்படியே நீ மேக்கப் அழிச்சிட்டு இப்படியே ஊருக்குள்ள கிளம்பு. எந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்குதோ அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண வேணா கூட்டிட்டு ஓடியா முகத்துல பிடிக்காத. இந்த வேற ஒண்ணும் இல்ல. இந்த என் மாப்பிள்ளை இருக்காப்ல சின்ன பையன் எடுத்துடா. என்ன உனக்கு ஓகே? அவன் சுத்துறானியா பாத்துருக்காப்ல. இந்த பிள்ளைய என்ன கோயிலுக்கு ஆளுக்கு ஒரு ஊக்கமா சொல்றீங்க. யாராச்சும் மாப்பிள்ளைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய பயன் வந்து .com நம்பர் கொடுக்குறீங்க. இதை தனியா கான்டாக்ட் பண்ணி நீ கான்டாக்ட் பண்ணி நம்பர் மட்டும் கொடுத்துறாத. உன்னை மறக்கிறேன் அதுவும் என்னால் முடியவில்லை. உன்னை மறக்கிறேன் அதுவும் என்னால் முடியவில்லை.
எப்படியாவது தப்பிச்சு ஓடி இருப்பான் இருந்து. வீட்டுக்கு போறாரா? வேமாப்பா. அழிவதும் அவர் அருள் எனும் பகவனே அவரும் அறிவதும் அவர் அருள் எனும் தேவதை பகவனே தேவலட்சகி பாவித சித்தையோக பார்க்கத்தில் சிம்புமாகி பாவித சித்தையோக பார்க்கத்தில் சிம்புமாகி நாவியிலே உலகம் ஆவியிலே உலகம் சஞ்சரிக்கும் கூலி ஆதிபராசக்தி ஆதியே அயன்மால் அரணையும் இயக்கும் சஞ்சீவியே ஆதிபராசக்தி ஆதியே. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐம்புலன்களை எழுத்து சொல் பொருள் யாப்பு என்ற ஐம்புலன்களை கற்றுணர்ந்து என்னிலும் மேலே அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை வந்துள்ளேன். வருக நல்லாசி தருக. இதுதான் நாரதர் கூடிய திணைவனம் போல் தெரிகிறது. இங்கு நின்று கொண்டிருந்து பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது என் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். தென்னகமாம் தின்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி நீர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் இந்த வரலாறோ வண்ணம் வாடி வளர்கின்ற தாலாட்டு கண்ணப்பாடி அணை கடந்து ஆடுதாண்டா காவிரி வேற்று அகண்ட காவிரியாய் பின்தவழ்ந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரி போலும் இடமெல்லாம் சீர்நிறுத்தி தேர் நிறுத்தி கல்லும் கனியுமாய் கருணையால் எல்லோர்க்கும் இல்லை எதனாலும் பேச உள்ள கண்மணியே பல்லரே
கொட்டி பார்க்கும் போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் என்று அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நல்லாயிருந்தோடும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பூமி நீங்க நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற உள்ள இதைகளில் வாழும் வேண்டும் நீங்க நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு நல்லவங்க எல்லாரும் கொண்ட பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் முன்னாலே நீங்க நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு இத்தனை எழுச்சி மிக்க திரைப்படத்தில் வள்ளி ஆளோலம்பாடி பறவைகள் விரட்டுகிறார் என்று நாரதர் கூறினாரே, இங்கு பார்த்தால் வள்ளியோ வேறு குள்ளியோ இருப்பதாக தெரியவில்லையே. சற்று தாமதித்து பார்ப்போம். ஆஹா, என்ன இனிமையான கானம்! ஆளோலம் ஆளோலம் என்று பாடும் இந்த உயிருள்ள அழகு சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. ஆதலால் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால். எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா, அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. அவள் எங்கே மனம் தேடுதே ஆவலால் ஓடிவா,
வாழ்க்கை எனும் சக்கரம் கணவன் மனைவி என்ற இருவரும் சமமாக இருந்தால்தான் அந்த குடும்பம் மேலோங்கும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு விரிஞ்சா என்னாவும் எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி ஓட வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரித்தா என்னாவை எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி தென்னை மரம் சாதிக்கொரு தேங்காயும் காய்ப்பதில்லை. கொள்ளையில வச்ச உள்ள குளம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் சென்னம் தேடி அரும்பாளி ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிடிப்பது பாவம் தானே. கெட்ட வெட்ட கரைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா. விட்டவட்டு தலைக்கும் கொடி என்று கொடி மூலம்மா. கட்டழகி கேளம்மா காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு விரிஞ்சா எல்லாமும் எண்ணிப்பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஆண்டவனை காதலிச்சா பாடி நாட்டு மீனாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாடி நாட்டு மீனாட்சி. காதலிச்சு வணங்குவதற்கு பாவதர கோயில் சாட்சி. காதல் ஒரு வேதம் அம்மா கத்தாயம் பாடம் அம்மா. ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாசராகம் அம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் தவிக்க விட்டு கதல் பண்ணி ஆடுறேன் கண்ணாமூச்சி ஆடுறான். ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று தெரிஞ்சா என்னாவும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓடு ஆளோளம் என்று குரல் காட்டி வீசும் இந்த அரும்புணத்தை சேலாடும் கண்ணை திணை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழமும் தித்திக்கும் பழுதில்லையே. அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசும் பொன்னால் வார்த்தெடுத்து அழகுள்ள சித்திர பதுமை அன்னமும் வெட்டும் நன்னடை பயிலும் ஆரணங்கு மதிநாடு முகம் கிளிநாடு ஒளி. இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணிப்பேன். அந்த நிலவே பூமிக்கு இறங்கி வந்தது போல் தோன்றுகிறது. நிலவு நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகு நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரணைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ.
இருமா எதுக்கு நான் அது கேட்டு போதல்ல என்னையா போகுது மான் குட்டி போகுது எதுக்குள்ள உங்க திணைப்பணத்தின் உள்ள எதுக்குள்ளயா அப்படியா பொய்யெல்லாம் சொல்லாம சுருக்கமா சொல்லுங்க எதுக்கு வந்தியா அதை சொல்லுங்க முதல்ல எதுக்கு வந்தேன்னு சொல்லிடவா சொல்லுங்க சொல்லிடவா சும்மா சொல்லுங்க ஒன்னும் வருத்தப்பட மாட்டீங்களே நான் வருத்தப்பட சரி, மாட்டேன் சொல்லு. நீங்க சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் உங்க தங்கச்சி வள்ளியை தான் தேடி வந்தேன் அவ்வளவுதானே அவ்வளவுதான் அவ்வளவுதானே மலை ஏறி போனாலும் மச்சின உதவி தேவை கண்டிப்பா. அதனால தயவு உங்க தயவு எனக்கு வேணும் ஏன்னா, நம்ம குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறி தன்மை இருக்கு ஆமா, ஆமா. உங்களை பார்த்தோன்னா நான் யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன் தங்கச்சி தானே பார்க்கணும் தங்கச்சி யாரும் ஆடு அதுக்காக அழைச்சேன் இங்க வர எதிர்த்து மரம் மரம் பழச்சிருக்கு இங்க ஒரு மரம் எதுக்குன்னு தங்கச்சி அண்ணே இவரு நம்ம இனத்தவரு யார் இவரா இவரு சரி அதோ தெரியுத வெள்ளிமலை அந்த வெள்ளிமலையில இருந்து மானே துரத்தி வந்தாரா சரி அவர் துரத்தி வந்த மானு திடுத்து ஓடியாந்து நம்ம இதுக்குள்ள போகுது உள்ள ஓடிடுச்சான் ஏ ஒழுங்காவே பேச மாட்டேடா பைத்தியக்கார பேல இதுக்குள்ள அதுக்குள்ள இப்படியே நம்மள வளர்த்துருக்காரு அப்பா அட இதுக்குள்ள நம்ம இடத்து வேள்வி மலைக்குள்ள வேள்வி மலைக்கு வந்துருச்சு ஆமா 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 அப்படியா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு நான் என்ன சொல்லிருக்கேன் வல்ல இல்லைன்னு சொல்லி நீ முட்டா பேல நம்புறதுக்கு பைத்தியக்கார பேல லூசு பேல இல்ல ஒருத்தவங்க போய் சொல்ல நீ நம்புறதுக்கு கேக்குறேனே நான் என்ன சொல்றேன்னா உன்னை சின்ன பிள்ளையிலேயே தூக்கி வளர்க்கும் போதே கள்ளிப்பாலை ஊத்தி அப்பவே கொண்டிருக்கணும் ஏன்னா அப்புறம் நான் என்ன கள்ளிப்பாலை ஊத்தி கொள்ளணும் இல்லைன்னா உன்னை நெல்ல போட்டு அண்ணே மாலை நீங்க பாத்தீங்களா நாங்க வரவேற்பு ஆடி பாடி அப்படி கொடுத்து மாலை பாத்தியானே தோழி நீ வந்து பார்த்தேன் நானும் பார்க்கல நானே போங்க மொத்தமா போங்க ஊர்ல பஸ் கூட காசு தர மாட்டாங்க அப்ப நம்மளும் சாப்பாடு எடுத்து கொடுவோம் சரி இருக்கட்டும் அதனால அழைத்து வாருங்க வாருங்கள் வேடுவரே வருக வருக நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையும் கைகொள்ளும் விளையாடுத்து விளையாடும் வேடுவ கொடுத்தவரை வரும் தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம கொடுத்தவரை வருக வருங்க வந்த விஷயத்த சுருக்கமா சொன்னீங்கன்னா உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்ல என் கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கு வந்த விஷயம் வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் என்னார் என்று இனம் புரியாத என்னை வரவேற்கும் வனவேடர் குல மாதரசே நான் வெள்ளிமலையை சார்ந்தவன் இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம் மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம் காரணம் ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான அழகு மான்கள் என்னை கண்டதும் அகன்று விட்டது ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை